வானோங்கு புகழ் கொண்ட வேங்கடத்திலே வாழ்கின்ற தெய்வமான ஸ்ரீனிவாசன் திருவுளம் கனிந்தே திருவருள் புரிவான். ஸ்ரீவேங்கடேசனை போற்றி பாடுவோம் வாருங்கள். ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ வெங்கடேசா திருமலை வாசா. இந்த பெண் பிள்ளை ராமானுஜரே மலச்சு போகும்படியா பேசலாம், சத்விஷயங்களை பேசலாம். சாதாரணமா லோகத்துல ஒரு வச்சனம் உண்டு, பெண் புத்தி பெண் புத்தின்னு. ஆனா சில இடங்கள்ல பார்த்தோம்னா அது பொய்ன்னு தான் நிரூபணம் ஆகிறது. பல இடங்கள்ல கோபிகைகளை பார்த்தோம், இல்லைன்னா சீதா பிராட்டி வாழெல்லாம் பார்த்தோம்னா பெண் புத்தி பின் புத்தின்ற வார்த்தை பொய்ன்னு தான் காண கிடைக்கிறது. அது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை வாசிச்சிட்டோம்னா பெண்களை போல உத்தமமான ஞானிகள் காண கிடைக்கிறதே துர்லபம் அப்படின்னு தோணி போயிடுது. ஏன்னா சுவாமி ராமானுஜர் கூடவே ஆச்சரியமா 4 வேதங்களையும் கரைச்சி குடிச்ச சிஷ்யர்கள்லாம் இருந்தா. அவளுக்கு கூட சுவாமி ராமானுஜரிடத்துல இந்த மாதிரி பேசணும்னு தோணலை. எல்லாத்தையும் விட்டுட்டு திருக்கோளூரை விட்டு கிளம்புற ஒரு ஸ்திரீ நின்னுண்டு பேசுறான். அவள் பார்த்தா நம்ம புலம்புறதுக்கு இவர் தான் சரியான ஆள், நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார். ஏன்னா பல விஷயங்கள்லாம் பக்தி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் குருவிடத்துல சொன்னா தான் கேட்பார். சாதாரண மனுஷாலிடத்துலலாம் சொன்னா கேட்க மாட்டான். ஏன்னா எல்லாருக்கும் பயம், பக்தின்னா ஒன்றும் புரியலை, என்னமோ அவளுக்கு தோன்றதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புரட்டாசி மாதம் விசேஷம்னா உடனே புரட்டாசி மாதம் அடி முடிச்சு அடிச்சு ஓடி வருவோம். இது அடுத்த மாதம் வேறு தான் விசேஷம்னா அங்கே ஓடும். இதே தான் இப்படியே ஓடிண்டு கிடக்கிறதுனால தோன்றதை பண்ணிட்டு இருக்கோமே ஒழிய நிரந்தரமாக இறுக்கி பிடிச்சிக்கிற ஒரு மனசு இல்லை. ஆனால் இந்த பெண் பிள்ளை பார்த்தா இவர் சத்குருநாதன் சதாச்சாரியன் கோவிலுக்கு போகிறவர் நின்றுண்டு என்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுறாருன்னா இவரை விட்ட என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, என் மனசுடைய துக்கத்தை நாசம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாதுன்னு சுவாமி ராமானுஜரை பார்த்து கையை கூப்பிண்டு, நான் அந்த பக்தர்கள் மாதிரி இல்லையே, நான் எந்த விதத்தில் வசதி, நான் மொசல் புழுக்க வரப்பில் கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்னன்னு கேள்வி கேட்கிறார். அவர் ஒரு கேள்வி கேட்டதுக்கு இவ 81 கேள்வி எதிர்கேள்வி. ஏண்டி ஊரை விட்டு போறேன் இவர் கேட்டுட்டாராம். அதுக்கு 81 எதிர்கேள்வி கேட்டு நான் போனா என்ன தப்பு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறா. அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். என்னடா அது ரகசியத்தை ஆரம்பிக்காம வெள்ளியே சுத்தின்னு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இந்த ரகசியம் அவ்வளவு பெருசு, பேரென்னமோ ரகசியம், ஆனால் எல்லாத்தையும் உள்ளபடி தான் சொல்ல போறேன், இது மறைக்க போறது கிடையாது. பக்தர்களுக்கு ரகசியம், புரியாத வாழ்க்கை இது ஏதோ வீண் வம்பு, அவ்வளவுதான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். சுவாமி ராமானுஜர் கேட்டுட்டார், இந்த பெண் பிள்ளை ஆரம்பிக்கிறார். இங்கேருந்து தான் பெண் பிள்ளை ரகசியம் ஆரம்பமாக. குரு பரம்பரா பிரபாவம் 12,000 படியில தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு காண கிடைக்கிறது. ராமானுஜ வைபவத்தில், ராமானுஜருடைய திவ்யமான சரித்திரத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். சுவாமி ராமானுஜருடைய ஹிருதயத்தில் தன் கேள்விகள்னாலையும் பக்தியினாலையும் உத்தமமான ஒரு இடத்தை அடைஞ்ச ஒரு பெண் பிள்ளையுடைய பிரபாவம், அவளுடையதான கேள்விகள். இந்த பெண் பிள்ளை ரகசியம் கேட்கறதுக்கு வைகுண்டபதி பெருமாள் நமக்கு பூரண அனுகிரகம் பண்ணட்டும். ஏன்னா 81 வாக்கியங்கள் உள்ளபடி அனுபவிக்கணும். அந்த பெண் பிள்ளை கேட்க ராமானுஜர் பிரசன்னமானா போல நம்முடைய பக்தியை பார்த்து வைகுண்டபதி பெருமாளும் பாகம்பிரியாளோட சேர்ந்த சிவபெருமானும் ஆழ்வார்களும் ஆச்சாரிய புருஷர்களும் பாகவத ஜனங்களும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரை பார்த்து பேசுறார். முதல் வாக்கியம் சொல்றா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. இந்த பெண் பிள்ளை ரகசியம் முடியறதுக்கு முன்னாடி இந்த 81 வாக்கியத்தை நீங்கள்லாம் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். வாழ்க்கையில் எத்தனையோ சினிமா பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணுறேன்,
யார் யாரோ திட்டினதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சு ரீவைன் பண்ணி பேரன் பேத்தி வரைக்கும் சொல்கிறேன். அதெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. கன்ஃபார்மாக தெரிஞ்சு போயிடுத்து. இல்லாட்டி ஆபீஸை யாராவது நடந்த விஷயத்த சொல்லியிருப்பா, அதையே திரும்ப சொல்லின்னு இருப்பேள். அதெல்லாம் விட்டுடுவோம். புலம்பினாலும் விஷ்ணு சகசிரநாமத்தை புலம்புங்கோ, பகவத்கீதையை புலம்புங்கோ, திவ்ய பிரபந்தத்தை புலம்புங்கோ. இதெல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் பெண் பிள்ளை ரகசியம் கஷ்டமே கிடையாது. சின்ன சின்ன வாக்கியம்தான், எல்லாம் கேள்விகள் தான். திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல மனசில் கேட்டு வாங்கி வச்சுண்டு இதையே ஜபிச்சுட்டு இருந்தாலே அவ்வளவு சுகமாக இருக்கும். இந்த பெண் பிள்ளை ரகசியத்தையே ஜபிச்சுண்டு திருக்கோளூர் நுழைஞ்சேன்னா நிஜமாவே வைத்தமானது பெருமாளுடைய பலம் அப்பத்தான் புரியும். அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு திருக்கோள். முதல் வாக்கியம் சொல்றா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. அக்ரூரர் ஆச்சரியமான ஒரு பகவத் பக்தர். அக்ரூரரை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் ரொம்ப ஆச்சரியமாக பல நிகழ்ச்சிகள் காண கிடைக்கிறது. அக்ரூரரை பற்றி யாரும் பெருசாக ஒன்றுமே தெரிஞ்சிக்கவே மாட்டா. அவர் போனார், கிருஷ்ணன் அழிச்சுட்டு வந்தார், இவ்வளவுதானே ஒழிய அதுக்கு மேலே அவர் ஒன்றுமே தெரியாது. அக்ரூரர் அத்புதமான பரம பாகவதர். பகவான் கிருஷ்ணனிடத்துல விசேஷமான ஒரு பிரீத்தி. உக்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருப்பார். பகவான் அவதாரம் பண்ணி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஆச்சரியமா கோகுலத்துக்கு போன வரைக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு மகாத்மா. ஆனா தலையெழுத்து ஒவ்வொரு நாளும் காலங்காத்தால கம்சன் முகத்தலத்தான் முழிக்கணும். நம்ம எல்லாம் சொல்லுவோம், மகா பாவிகளோட பகவான் வாழ வச்சுட்டான், பகவான் என்னை ஏன் தான் கஷ்டப்படுத்துறான், பகவானுக்கு என் மேல கருணையே இல்லை, அவனுக்கு கண்ணே கிடையாது, நீட்டி முழக்கி வசனம் ஜோரா பேசும். எல்லாம் நல்லதுதான் நடக்கிறது. நீங்க எங்க இருக்கீள், யார் கூட இருக்கீள், இது முக்கியம் இல்லை. உங்க மனசு எங்க இருக்கு, இது ஒண்ணுதான் முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க உடம்பு ட்ரெயின்ல இருக்கா, பஸ்ல இருக்கா, தூத்துக்குடியில் இருக்கா, திருநெல்வேலியில் இருக்கா, ஃபாரின்ல இருக்கா, எங்க இருக்குன்னு முக்கியம் இல்லை. மனசு பகவானிடத்துல இருக்கா. மனசு பகவானிடத்துல இருக்கணும்னு தான் சனாதனமான ஹிந்து தர்மம் சொல்றது. நீங்க என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம், என்ன மதம் எதையுமே பார்க்கறது இல்லை. சனாதனமான தர்மம் பக்தி பண்றீங்களா, பகவான் அனுபவிக்கிறீங்களா, பகவானை நம்புறீங்களா, இது ஒண்ணுதான் சனாதனமான தர்மத்துக்கு ரொம்பவே முக்கியம். இந்த அக்ரூரர் ஒவ்வொரு நாளும் கம்சனோட தான் இருந்தாகணும். கம்சனுடைய மந்திரியா இருக்கார். கம்சனோ மகா பாவி. மகா பாவினா மகா பாவி. நாஸ்திகம் பேசுறவன், தெய்வம் இல்லேன்னு புலம்புறவன், தான் தான் பெரியவன் நினைக்கிறவன், எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறவன். தனக்கு யாராவது கஷ்டம் கொடுக்கிறானா அவளை கொண்டு போடுற அளவுக்கு சுயநலமே பிராதான்யமான ராட்சசன். சுயநலம் தப்பே கிடையாது. உலகத்துல சுயநலம் இல்லாம யாருமே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானிகள் வரைக்கும் சுயநலம் இருக்கு. ஏன்னா தெய்வத்தை நாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாள், அதுவே சுயநலம் தான். சுயநலம் இல்லாமலா சாப்பிட்டு இருக்கோம், சுயநலம் இல்லாமலா ஏசி போட்டுக்கணும், சுயநலம் இல்லாமலையா செருப்பு போட்டுக்கணும், சுயநலம் இல்லாமலா வஸ்திரம் உடுத்திக்கணும், சுயநலம் இல்லாமலையா பெரிய வேலைக்கு போன ஆசைப்படுறோம், சுயநலம் இல்லாமலையா கல்யாணம் பண்ணிக்கணும், சுயநலம் இல்லாமலையா பெரிய வீடு கட்டுறோம். சுயநலம் எல்லாருக்கும் இருக்கு. அது அடுத்தவாளை பாதிக்காத வரைக்கும் நல்லது. அடுத்தவாளை பாதிக்கிற சுயநலம் யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் ராட்சசர்கள். சுயநலம் அடுத்தவாளை பாதிக்கிறதுனா அவன் ராட்சசன். சுயநலம் இருக்கிற தப்பே கிடையாது. அதுவும் பக்திக்கு நிச்சயமா சுயநலம் வேணும். நான் பகவானை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாதானே வைகுண்டபதி பெருமாளை புரட்டாசனிக்கிழமைக்கு ஓடி வந்து பார்க்க முடியும். நம்ம பார்க்கணும்னு ஆசையே இல்லைன்னா பெருமாளை வந்து பார்க்க முடியாது. அதனால சுயநலம் தப்பு கிடையாது. அது எத்தனை பர்சன்டேஜ்னு இருக்கு. அந்த மாதிரி இவனுடைய சுயநலம் எல்லாரையும் பாதிக்கிறது. கிருஷ்ணன் தான் தெரிஞ்சு போயிடுத்து தன்னுடைய விரோதி, தனக்கு யமன் அவன் தான் தெரிஞ்சு போயிடுத்து. பகவான் கிளம்பி கோகுலத்துக்கு போயாச்சு. இவனோ பூதனா, சகடாசுரன், திருணாவர்தன், அகாசுரன், பகாசுரன், நிறைய பேரை மாற்றி மாற்றி கிருஷ்ணனை வதம் பண்ண அனுப்பிண்டே இருக்கான். கோபிகைகளோ மதுராபுரிக்கு வந்து தயிர் பால் மோரெல்லாம் விற்கும் பொழுது கோவிந்த தாமோதர மாதவேதின்னு கிருஷ்ண விஷயமாவே பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு கேட்டு மதுரா ஜனங்களுக்கு, அடடா
இந்த கிருஷ்ணனை பார்த்தா தேவலையேன்னு ஆசை. அதே மதுரையில் தான் வடமதுரைன்னு சொல்லுவார். அதே வடமதுரையில் தான் அக்ரூரர் இருந்துட்டு இருக்கார். மனசு முழுக்க கிருஷ்ண பக்தி. ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் போது கிருஷ்ணா இன்னைக்காவது உன்னை பார்க்கணும்டா, அனுகிரகம் பண்ணிடான்னு தான் எழுந்துப்பார். ஒவ்வொரு நாளும் ராத்திரி படுத்துக்கும் பொழுதும் கிருஷ்ணா பகல் பொழுது பார்க்கல, ராத்திரியாவது சொப்பனத்தில் வந்துட்டு தான் படுத்துப்பார். தெய்வம் வருதோ இல்லையோ பிரார்த்தனை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் எழுந்து என்ன பெருசா நிச்சயமா நல்லா கவனிச்சு பார்க்கலாம். வாழ்க்கையில் இத்தனை நாள் நீங்கள் எழுந்திருக்கள். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கல்யாணம் முகூர்த்தம், அந்த இடத்துக்கு போகணும். இன்னைக்கு ஆஃபீஸில் பிரச்சனை, அதை போய் பார்க்கணும். இன்னைக்கு கரண்ட்டு கட் ஆகிடும், 9 மணிக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுடணும். இன்னைக்கு உடம்பு முடியல, டாக்டரை பார்க்கணும். இன்னைக்கு ஊர்ல அவங்க வராங்க, அவங்க ரிசீவ் பண்ண ஸ்டேஷனுக்கு போகணும், பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். இன்னைக்கு மழை வரும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வெளில போகக்கூடாது. இப்படித்தான் எழுந்திருக்கோமே ஒழிய இன்னைக்கு நான் பகவானை பார்க்கறதுக்காக எழுந்திருக்கேன். எத்தனை நாள் எழுந்திருப்பேன் அவ ஹிருதயத்துக்கு நன்னா தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம். வாழ்க்கை 50 வருஷம் ஆயாச்சு, 70 வருஷம் ஆயாச்சு, 30 வருஷம் ஆயாச்சு, எத்தனையோ வயசாயாச்சு. எத்தனை நாள் இன்னைக்கு நான் தெய்வத்தை பார்க்கறதுக்காக எழுந்திருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நேற்று மாமியார் சண்டை போட்டுட்டா, இன்னைக்கு சரியான அடி காத்தால் அவளுக்கு கொடுக்கணும்னு காத்தால எழுந்துக்கிறோம். நேற்று என்னை ஆத்திக்கார் திட்டார், இன்னைக்கு அதுக்காக படுத்துறோம்னு எழுந்திருக்கு. அவ்வளோ நடக்கிற வாழ்க்கையில் அவளுக்கு தெரியும். இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பாடு படுத்திருக்கான், இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அவனை படுத்தினா தான் நிம்மதி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரைக்கும் தூங்கி எழுந்துக்கலாம்னே எழுந்துக்கும். இப்படித்தான் எழுந்திருக்கோமே ஒழிய எத்தனை நாள் தெய்வத்துக்காக எழுந்திருக்கும். ஆனா அக்ரூரர் ஒவ்வொரு நாளுமே தெய்வத்துக்காக மட்டும்தான் எழுந்தார். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை. பகவான் பிறந்த நாள்லேருந்து பகவானே இன்னைக்கா நான் உன்னை பார்ப்பேனா இல்லை. என்னன்னா ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம்தான் கோகுலம் பிருந்தாவனம், ஆத்தங்கரைக்கு இந்த பக்கத்துல மதுரா, இவ்வளவு பக்கத்துல தான். ஆனாலும் போக முடியாது. கம்சனுடைய மந்திரி, கம்சனுக்கோ ஆகாது. அதனால ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை. ஒவ்வொரு நாளும் கம்சன் சொல்ற எல்லா வேலையும் பண்ணுவார். ஒவ்வொரு வேலையும் கிருஷ்ணனுக்காக பண்ணுவார். ரொம்பவே முக்கியம். நமக்கு மேல அதிகாரிகள் மகா பாவிகளா இருந்தாலும் நம்ம நாம ஜபம் பண்ணிட்டு பகவானுக்காக ஒரு காரியம் பண்ணியாச்சுன்னா எந்த விதத்தையும் நமக்கு பிரச்சனையே வராது. வாழ்க்கைன்றது எப்படி இருந்தாலும் நம்ம பக்தி பண்ண கத்துக்கணும். எல்லாம் சரியா இருந்தா நான் பக்தி பண்ணுவேன்னா நீங்க கோடி ஜென்மம் ஆனாலும் பக்தி பண்ண முடியாது. எது எப்படி இருந்தாலும் எனக்கு தெய்வம் பிராதான்யம், நான் தெய்வத்துக்காக வாழுவேன்னு நினைச்சாதான் பக்தி பண்ண முடியும். இந்த அக்ரூரர் அப்படித்தான் பக்தி பண்ணிட்டு இருக்கார். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 6, 7, 8, 9, 10, 11 வருஷம் காத்துட்டு இருக்கார். நமக்கெல்லாம் ஒரு 4 நாளைக்கு வைகுண்டபதி பெருமாளை பார்த்து ஒரு அப்ளிகேஷன் போடுவோம். ஒன்று நடக்கிற மாதிரி தெரியல. 5ஆவது நாள் முதல்ல கோவிலுக்கு தான் லீவு. யாராவது ஊர்லேருந்து வந்தாச்சுன்னா ஊர்லேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க, பெருமாளை அப்புறம் போய் பார்த்துக்கிறேன். பார்த்து உடம்பு முடியலையா கோவிலுக்கு லீவு, மனசு தெரியலையா கோவிலுக்கு லீவு, குஷி ஆகிடுத்தா கோவிலுக்கு லீவு. அவ்வளோதான். வெயில் காலம் வந்துடுதா பசங்களோட டூர் போகிறேன், கோவிலுக்கு லீவு. முதல்ல எல்லாத்துக்கும் லீவ் எங்கடா போகிறோம்னா கோவிலுக்கு தான். எவன் நித்திய அனுகிரகம் பண்ணுறானோ அவனைத்தான் கடைசியில் வச்சிருக்கும். எவனை முதல்ல வைக்கணுமோ அவனை கொண்டு ஓரத்தில் வச்சுட்டு கடைசியில் அவனுக்கு கண் இல்லைன்றோம். என்ன கொடுமை! நம்மெல்லாம் பக்தி வேஷம் போட்டுட்டு இருக்கோம், பக்தியே பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. நான் சொல்கிற உண்மை கசக்கும், சத்தியம் அதுதான். நினச்சி பாருங்க. யாராவது ஊரில் வந்தாச்சுன்னா 10 நாளாக கோவிலுக்கு வரல, வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து பிள்ளைகள் வந்துட்டாங்க, பேரன்கள் வந்துட்டாங்க, வரட்டுமே. யார் பிடிச்சி நிறுத்தி வைக்க போகிறா மரண காலத்தில்? யார் வைகுண்டத்தில் கொண்டு விட போகிறா? யாருக்கும் பலம் இல்லை. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கே திராணி இல்லாத கூட்டம் நம்மளை கொண்டு போய் நல்ல கதியில் சேர்க்க போகிறது. வைகுண்டபதி பெருமாள் இருந்தானா கடைசி வரைக்கும் நின்றுண்டாவது அனுகிரகம் பண்ணி வா வா வைகுண்டம் போகலாம்னு அழிச்சுட்டு போவார். பேரை வைகுண்டபதின்னு வச்சிருக்கார். இவரையே விட்டுவிட்டு ஓடினோம்னா எங்கே போகிறது? பகவானை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. 11 வருஷம் கிருஷ்ணா நான் உன்னை பார்க்கணும்டா, என்னை அழைச்சிட்டு போடா, இன்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை அழைச்சிட்டு போவேன்னு திடமா நம்பின. நம்பிக்கை வாழ்க்கையில் பூரணமாக நம்பிக்கை வைங்கோ. ஏதான காரியம் நடந்தால் தெய்வம் இருக்கு, நடக்கலைன்னா தெய்வம் இல்லை நம்பினா பக்தி வேஷம்தான் போடுறோம், பக்தர்கள் இல்லை. பூரணமாக நம்பணும். அம்மா அப்பாவை நம்புகிறோமே, போட்டுக்கிற வஸ்திரத்தை நம்புகிறோமே, சாப்பிட்ற ஆகாரத்தை நம்புகிறோமே. ஒரு காகம் கத்தினா கூட விருந்தாளி வருவான்னு நம்பி தொலைகிறோம். அது ஒரு காகம், இத்தினூண்டு ஒரு காகம் ஒரு பக்ஷி கத்தினா கூட நம்புகிறோம்.
அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏச்சனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியம்னு கதறி கதறி கத்தின்னு இருக்க பெருமாளை நம்ப மாட்டேங்கிறோமே. எதை பற்றியும் கவலைப்படாதீங்கோ, நான் பார்த்துக்கிறேன். எங்கேயாவது வெளியூர் போவோம், தெரிஞ்சவா கிட்ட சாவியை கொடுத்து நான் ஊருக்கு போயிட்டு வரைக்கும் பார்த்துங்க. ஒன்றும் நீங்கள் கவலையே படாதீங்கோ, நிம்மதியாக போயிட்டு வாங்கோ. நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம், உங்கள் வீடு என் பொறுப்பு, நான் கேரண்டி. என் வீட்டை விட்டாலும் உங்கள் வீட்டை காப்பாற்றுவேன்னு சொல்கிறான். அவளே 10 நிமிஷம் இருப்பாளான்னு கேரண்டி இல்லை. எத்தனை பேரை நம்புகிறோம், எப்படியெல்லாம் நம்புகிறோம். பிரபுவை நம்ப வேண்டாமா? வேற யார் இருக்கா நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ராத்திரி தூங்கும் பொழுது தூக்கத்தில் மறந்து போயிடுறோம், அப்பொழுதே காப்பாற்றுறான்னா முழிச்சுட்டு இருக்கும் பொழுது முழிச்சுட்டு இருக்கிற நேரம் ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் எல்லா பெரியவாளும் சொல்கிறார். முழிச்சுட்டு இருக்கும் பொழுது அவனை ஞாபகம் வச்சுட்டான்னா தூங்குற சமயத்தில் ஞாபகம் தானா இருக்கும். நம்புங்கோ, பூரணமாக நம்புங்கோ. தெய்வத்துக்கு கருணை பண்ண மட்டும்தான் தெரியும், கஷ்டப்படுத்த தெரியாது. கஷ்டப்படுத்துகிற வழக்கமே தெய்வத்துக்கு கிடையாது. இன்னைக்கோ நாளைக்கோ கொஞ்ச நாள் கழிச்சோ நமக்கு எப்போ அனுகிரகத்தை கொடுத்தா நம்ம அனுபவிப்போமோ அப்போ தெய்வம் கொடுக்கறது. சமயத்தில் இந்த கை குழந்தையெல்லாம் இருக்கும், அதுக்கு ராத்திரி 1:30 மணிக்கு பசிக்கும். ஆனால் அதுக்கு அது தெரியாது. அது அழகாக 10 மணிக்கு சுகமாக விளையாடிட்டு தூங்கிடும். ராத்திரி 1:30 மணிக்கு வீல் வீல் வீல்னு அழும். ஆனால் அம்மாவுக்கு தெரியும் 1:30 மணிக்கு பசிக்கும்னே. ராத்திரி 10:30 மணிக்கே ஃப்ளாஸ்கில் பால் எடுத்து வச்சுட்டு ஜலம் எடுத்து வச்சுட்டு பால் பாட்டிலாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டுப்பா. அழுத உடனே கடகடன்னு கலந்து கொடுத்துருவான். எவ்வளவு தூரம், எத்தனை தூரம் ஒரு பிரீத்தி. இந்த குழந்தைகிட்ட அம்மா சொல்கிறதும் இல்லை நீ 1:30 மணிக்கு எழுந்துப்பேன் அப்போ நான் பால் தரேன்னு சொல்கிறதில்ல. இதுக்கு பசி அப்போ தேவை, கொடுத்தா குடிக்கும்னா சத்தியமாக அம்மா 1:30 மணிக்கு அது கத்த ஆரம்பித்த உடனேயே கொடுத்துடுறாளா இல்லையா? இந்த ஜென்மாவில் 10 மாதம் கர்ப்பத்தில் சுமந்ததுக்கே இவளுக்கே இவ்வளவு தூரம் பொறுப்பு இருக்கும்னா ஒவ்வொரு பிரளயத்திலையும் தன் கர்ப்பத்திலேயே வச்சுருக்கிற தெய்வத்துக்கு கருணைக்கு எந்த விதத்தில் குறை சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு பிரளயத்திலையும் அவன் தானே கர்ப்பத்தில் சுமக்கிறான். ஒரு குழந்தைய சுமக்கிறதே பெருபாடுன்றோம், 2 குழந்தைய சுமந்தா அபாடான்றோம், 3-4 குழந்தைய ஒன்றா சுமந்தான விசேஷம்னு சொல்கிறோம். பிரளயத்தில் கோடி கோடி ஜீவர்களை தன் வயத்தில் வச்சுண்டு ஒரு சின்ன ஆளிலையில் கராரவிந்தேன பதாரவிந்தம் புகாரவிந்தே வினிவேஷயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமின்னு சின்ன ஆளிலையில் எல்லாத்தையும் வைத்துக்கொள்ள வச்சுட்டு தாமரை போன்ற கைகள்னால தாமரை போன்ற பாதங்களை பிடிச்சு செங்கனி வாயில் வச்சு படுத்துன்னு இருக்கான்னா எத்தனை தூரம் காருண்யம். ஒரு நாள் அவன் காருண்யம் தோத்து போகாது. நமக்கு எப்போ வேணுமோ அப்போ கொடுப்பான். நம்ம அடம் பண்ணால் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. குழந்தை நன்னா பசிக்கிற சமயத்தில் சாக்லேட் தான் கேட்கும், எனக்கு பாப்கார்னை கொடுணும் பிஸ்கெட்டை கொடுணும். ஆனால் அம்மா கொடுக்கவே மாட்டோம், சும்மா கடணும். அது அழும், ஆர்ப்பாட்டம் பண்ணும், என்னென்னமோ பண்ணும், மூளையில் போய் உக்காந்துக்கும், எனக்கு மம்மு வேண்டான்னு சொல்லும். என்ன அட்டகாசம் பண்ணாலும் அம்மா தரவே மாட்டா. பசிக்கிற சமயத்தில் சாப்பாடு சாப்பிடு அப்புறம் சாக்லேட் தரேன்னு சொல்கிறா இல்லையா? அந்த மாதிரி தெய்வத்துக்கு நமக்கு என்ன சமயத்தில் எது தேவையோ அந்த சமயத்தில் கொடுக்கறது நன்னா தெரியும். நீங்களா நினச்ச உடனே அது கிடைக்கணும்னு நினச்சேன்னா அது நடக்காது. இல்லையே சில சந்தர்ப்பங்களை நினச்ச உடனே நடந்ததுன்னா தெய்வம் அந்த விஷயத்தை ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கு. அந்த சமயத்தில் நீங்கள் சரியாக நினச்சல் நடந்தது, அவ்வளவுதான். சும்மா சும்மா நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும்னா உங்களுக்கு எது நல்லதோ அது நடக்கும். நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும் ஆசைப்பட்டுனா அந்த ஆசைப்பட்டு தான் நடக்கணும்னு ஆசைப்பட்டு தான் புனரப்பி ஜனம்னு கோடி ஜன்மா சோண்டடிச்சு திரும்ப வந்து உக்காந்துருக்கு. அவன் இஷ்டம், அவன் ஆசை, அவன் நடத்துவான், அவனுக்கு பலம் இருக்கு, அவன் கொடுப்பான்னு நம்பி பொறுப்பை அவனிடத்தை ஒப்படைச்சிருங்கோ. அவனுடைய தரிசனம் வரைக்கும் உனக்கு தெரியும்டா, எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் காட்சி கொடு. பெரியாள் கூட அதான் சொல்றார், அப்பா எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேன்னு. உடம்பு முடியாத சமயத்தில் உன்னை நினைக்க மாட்டேன், இப்பயே சொல்லி வச்சுடுறேன், நீ ஞாபகம் வச்சுண்டு உனக்கு எப்போ தோன்றதோ எப்படி தோன்றதோ அப்படி கிருபை பண்ணுன்னு சார். ஆண்டாள் கூட ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இவெல்லாம் உத்தமமான பாகவதர்கள். இவன் நில்லுன்னா பகவான் நிப்பா, உட்காருன்னா பகவான் உட்காருவான். ஆனால் அவளே கூட உனக்கு என்ன தோன்றதோ அந்த மாதிரி நடத்துன்னு பொறுப்பை அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டான். துருவன் போய் நின்ன உடனே தெய்வத்தை பார்க்கல, 5 மாதம் காத்துண்டு தான் கடந்தான். பிரகலாதன் கர்ப்பத்திலே தெய்வத்தை பார்க்கல, 5 வருஷம் காத்துண்டு தான் கடந்தான். தெய்வத்துக்கு நல்லா தெரியும், பூரணமாக நம்புங்க. விதைச்ச உடனே முளைக்காது.
ஒரு 50 நாள் கழிச்சு தான் முளைக்கும் அப்படின்னா 50 நாள் வரைக்கும் அந்த விதைக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த 50 நாள் கழிச்சு முளைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. 50 நாள் கழிச்சு அது முளைக்கிறது நமக்கு தெரியாது. கர்ப்பவதி ஆயிட்டான்னு கர்ப்பம் தரிச்ச உடனே தெரியறதில்லை, 3 மாசம் கழிச்சு தான் தெரியறது. நமக்கு அப்பதான் புத்தியில வழங்கிறது. அந்த மாதிரி தெய்வானுகிரகம் என்னைக்குமே இருக்கு. ஒரு ஸ்திதியில தான் இந்த மரமண்டைக்கு உரைக்கிறது. அக்ரூரர் பார்த்தா என்னைக்கா இருந்தாலும் கிருஷ்ணன் எனக்கு கிருப பண்ணுவான், நானும் கிருஷ்ணனை பார்ப்பேன், நானும் பிருந்தாவனம் போவேன், என் தெய்வம் என்ன நிச்சயமா தள்ளாது, இன்றாக நாளையே ஆக இனிச்சிறிதும் நின்றாக நின் அருளும் என் பாலதே, நன்றாக நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றியிலை. அவ்வளவு அழகா ஆழ்வார் சொல்றாரப்பா, இன்னைக்கோ நாளைக்கோ கொஞ்ச நாள் கழிச்சோ எப்படியும் நீ கிருப பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் உனக்கு இருக்கு. பகவான் கேட்டானா, ஏன்? உனக்கு கிருப பண்ணியே பழக்கம், எனக்கு கிருப வாங்கிண்டே பழக்கம், அதனால உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், சத்தியமா வேற வழி இல்லை, உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, நீ எப்படியும் கிருப பண்ணுவேன்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி அக்ரூரரும் பகவானும் என்னை அழைச்சிட்டு போவான், நானும் போய் கிருஷ்ணனை பார்ப்பேன், எனக்கும் கிருஷ்ணன் அனுபவிக்கிற பலம் உண்டு அப்படின்னு உள்ளுக்கு அப்படியே குதூகலத்தில் அப்படி குதிச்சுட்டே இருக்க சமயத்தில் பார்க்கலாம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எக்ஸாம் வரும், இந்த குவார்டர்லி எக்ஸாம்லாம் வரும்பொழுது அம்மா குவார்டர் லீவுக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்கும். அம்மா சொல்லுவோம் அங்கே போகலாம் இங்கே போகலாம். இது எக்ஸாம் முன்னாடியிலேருந்தே குதிக்கும். எக்ஸாம் முடிஞ்ச உடனே எங்கள் ஊருக்கு போகிறேன்டா, பாட்டி ஊருக்கு போகிறேன்டா, தாத்தா ஊருக்கு போகிறேன்டா, நான் கொடைக்கானல் போகிறேன்டா எல்லாம் சொல்லும். எவ்வளவு தூரம் நம்பிக்கை அம்மா அப்பாவுடைய வார்த்தைகள், எத்தனை தூரம் நம்புறது. எக்ஸாம் முடிஞ்சோன்னா லீவு கழிச்சுட்டு போவார்கள், அதுக்கப்புறம் நம்ம போய் சொல்லி ஏதாவது சமாதானம் சொல்லுவோம், அதெல்லாம் அதுக்கு தெரியாது, எப்படியும் அழைச்சிட்டு போவோம் நம்புறதா இல்லையா. அவ்வளவு தூரம் அந்த நம்பிக்கை தெய்வத்தினிடத்துல நமக்கு ஏன் வரமாட்டேங்கிற இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் ஆழமா போகணும்னு தான் எல்லா பெரியவாளுமே சொல்றான். அந்த மாதிரி அக்ரூரர் நம்பினார், என்னைக்கோ ஒரு நாள் நான் கிருஷ்ணனை பார்ப்பேன், இதை தடுக்க கிருஷ்ணனாலேயே முடியாது நம்பின்றார். 11 வருஷம் ஒரு நாள் கூட அவநம்பிக்கையே வராத ஒரு நம்பிக்கை, சந்தேகமே வரல. என்னடா அது, நானும் 1 வருஷமா பக்தி பண்ணிட்டு இருக்கேன், கிருஷ்ணன் அழிச்சுட்டு போன்னு சொல்றேன், என்ன அழிச்சுட்டு போகவே இல்லையே, சரி கிருஷ்ணன் தெய்வம் இல்லை வேற தெய்வத்தை மாத்திட்டு போகவே இல்லை. கிருஷ்ணா 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 11 வருஷம். இத்தனைக்கும் யமுனைக்கு இந்த பக்கம் மதுரா, அந்த பக்கம் கோகுலம் பிருந்தாவனம், கூப்பிடுற தூரம் சரியா. இங்கேருந்து நவதிருப்பதி போற தூரம் தான் கோகுலத்துக்கும் மதுரைக்கும் பிருந்தாவனத்துக்கும் மதுரைக்கும். அப்ப கூட என் தெய்வம் கூப்பிடும், நான் போவேன்னு காத்துண்டே இருந்தார். ஒரு நாள் கம்சன் காலங்காத்தால அவரை கூப்பிட்டுட்டான், கிருஷ்ணா இன்னைக்காவது நான் உன்னை பார்க்க வருவேனா, எனக்கு அனுகிரகம் பண்ணுவியா அப்படின்னு அழைச்சுட்டே வந்தார். கம்சன் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டான், கையை பிடிச்சுட்டு பேசினா, நீ எனக்கு ரொம்ப வேண்டியவர், உங்களுக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும், அசரீரி சொன்ன சப்தம் தெரியும், தேவகி வசுதேவருடைய 8வது குழந்தை எனக்கு யமன்னு சொல்லியிருக்கா அதுவும் உங்களுக்கு தெரியும், அதனால நீங்கள் எனக்கு ஒரு சகாயம் பண்ணணும். இந்த தேவகி வசுதேவருடைய 8வது குழந்தை தான் நந்தகோபர் வீட்டில் வளர்ற கிருஷ்ணன் எனக்கு ஒரு அபிப்பிராயம். நான் எல்லாரையும் அனுப்பினேன், எல்லாரையும் அவன் கொண்டு போட்டுட்டான். அகாசுரன் பகாசுரன் பூதனா சகடாசுரன்லாம் பெரிய ராட்சசர்கள், அவளே தோத்து போயிட்டான். இதுக்கு மேல அவனை வளர விட்டேன்னா என் உயிருக்கு ஆபத்து, அதனால நீங்க போயிட்டு அழகா கிருஷ்ணனையும் பலராமனையும் நம்ம அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்துருங்கோ. தனுர் யாகம்னு நான் அவனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதுக்கு அழைச்சிட்டு வந்துருங்கோ. குவளையாபீடம்னு ஒரு யானையை வச்சிருக்கேன், கிருஷ்ணனை அதை கொண்டு மிதிக்க வச்சு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு கால் பையன் அதுலேருந்து தப்பிச்சுட்டான்னா சாணூரன் முட்டிகன் மல்லர்கள் எல்லாம் வச்சிருக்கேன், அவளை கொண்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படி அவாகிட்டையும் தப்பிச்சுட்டான்னா நானே அவனை கொண்டு போடலாம் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க தான் இந்த காரியத்தில் எனக்கு சகாயம் பண்ணணும்னுட்டார். அக்ரூர கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். ஆனா தடுத்து நிறுத்தினுட்டார், ஏன்னா கம்சன் எதிர்க்க இவர் கிருஷ்ண பக்தன்னு காண்பிச்சுக்கப்படாது. நம்மெல்லாம் அடுத்தவர்கள் நம்மளை பக்தன்னு சொல்லணும்னு தான் அந்த பாடுபடுறோம். எல்லா பெரியவாளுமே அடுத்தவாளுக்கு தன் பக்தி தெரிய வேண்டான்னு தான் பாடுபடுறான். கோவிலுக்கு வந்தோம்னா கூட எல்லாரும் நித்தியம் கோவிலுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க,
சகசரநாமத்துக்கு ஜோரா வந்துடுவாங்க. இப்படி சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டு இருக்கோம். யாரும் நம்மளை கொண்டாட வேண்டாம், தெய்வம் நம்மளை கொண்டாடினா போதும். வேறு யாருமே கொண்டாட வேண்டாம். எல்லாருமே ஒதுக்கி தள்ளினாலும் தெய்வம் ஒதுக்கி தள்ளாது. சபரியை யாரும் கண்டுக்கல, ஆனாலும் ராமன் என்ன தள்ளியா விட்டுட்டான். பாலியே சுக்ரீவனை அடிச்சு விரட்டிட்டான், ஆளே கிடையாது. அதுக்காக என்ன ராமன் சுக்ரீவன் வேண்டான்னு நான் சொல்லிட்டான். பகவான் பக்திக்கு வசப்படுறான். 10 பேர் நம்மளை கொண்டாடுறத பார்த்து தெய்வம் நம்மளை பக்தன்னு ஏத்துக்கிறது இல்லை. 10 பேர் நம்மளை பக்தன் இல்லைன்னு சொல்றதுனால தெய்வம் ஒதுக்கிறதும் இல்லை. தெய்வம் ஹிருதயத்தை பார்க்கறது. பாவகராகி ஜனார்தனன் அப்படிதான் பெரியவா சொல்றா. தெய்வம் நம்ம ஹிருதயத்தை பார்த்து தான் எடை போடுறதே ஒழிய 10 பேர் சொல்றத வச்சு எடை போடுறதே கிடையாது. கட்டுப்படுத்தினுட்டார் மனசுக்குள்ள. உடனே கிருஷ்ணனுக்கு நன்றி சொன்னார். கிருஷ்ணா, இந்த ஏழையோட குரல் கேட்டுடுத்தா என்னையும் பிருந்தாவனத்துக்கு வர சொல்றியா? எனக்கு இப்பதான் பக்குவம் வந்திருக்கா, வரேன்பா. நிஜமாவே பிருந்தாவனம் அவன் கிருபை இல்லாம அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியாது. பிருந்தாவனம்ன்ற அந்த ஒரு உத்தமமான இடம் இருக்க ஒரு பாரத தேசத்தில் இருக்கல, இதுவே கோடி ஜென்மாவுடைய புண்ணியம். பிருந்தாவனம் எங்க இருக்குன்னா எல்லாரும் சொல்லுவா இந்தியாவில் இருக்குன்னு. அந்த ஒரு இந்தியால ஒரு மூலையில ஒண்டி குடுத்தரத்துல வாழ்ந்தாலும் உத்தமம் தான், சிரேஷ்டம் தான், சந்தேகமே வேண்டாம். உத்தமமான ஒரு தேசம் பாரத தேசம். அந்த பிருந்தாவனத்துக்கு போய் நீங்க பய கூட்டுண்டு வாங்கோ. சாதாரணமா பெருமாள் திருவீதி உலா வருவார், நீங்க வந்துதான் பெருமாள் அழிச்சுட்டு வரணும்னா எவ்வளவு குஷி இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணன் அதுவும் பிரத்யக்ஷமா மனுஷ ரூபத்தில் அலைஞ்சின்னு இருக்கான். அவனை போய் மதுரைக்கு கூட்டுண்டு வா யாகம்னு சொல்லிண்டு என் சொல்லிண்டு சுவாகத்தம் சுஸ்வாகத்தம் கிருஷ்ணா வரவேண்டும் வரவேண்டும் வந்துடுன்னு சொல்லி கூட்டுண்டு வர சொல்றான். மகாபாவி கம்சன் எல்லாரையும் கொலை பண்றதுக்கு அனுப்பினான். ஆனா அதே கம்சன் அக்ரூரரை கிருஷ்ணனை அழைச்சிண்டு வரத்துக்கு அனுப்பினான். நீங்க போய் கொண்டு போட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. நம்ம மகாபாவிகளோட இருந்தாலும் பக்தி பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு இருந்தா நிச்சயமா சத்காரியம் தான் பண்ண விடுவாளே ஒழிய துஷ்ட காரியம் பண்ண விடவே மாட்டான். தெய்வ அனுகிரகம். அக்ரூரருக்கு நில கொள்ளல, ஆடனம் பாடனம் குதிக்கணும்னு தோன்றது. ஆனா கம்சன் முன்னாடி தேமேன்னு கிடக்கிறார். உடனேயே கம்சனை பார்த்துட்டு அக்ரூரர் சொன்னார். இத்தனையும் சொல்லிட்டு கம்சன் சொல்றான், நிச்சயமா கிருஷ்ணன் அழைச்சிட்டு வந்துடுவாள் இல்லையா, சந்தேகம் இல்லையா, முடியும் இல்லையா? உடனே அக்ரூரர் மனதுக்குள்ள கிருஷ்ண சரணாகதி தியானம் பண்ணார். பிரபோ, நீயே சங்கல்பம் பண்ணி தான் லீலைய பண்ற, நிச்சயமா நானா அழைச்சிட்டு வர போறேன், நீ என்ன அழைச்சிட்டு அங்க போற, அங்கேருந்து என்ன அழைச்சிட்டு திரும்ப வரப்போற, இல்ல நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு கம்சனை பார்த்தா நிச்சயமா சத்தியமா கிருஷ்ணனை அழைச்சிட்டு வரேன்னு. என்ன தைரியம்! பெருமாள் பிருந்தாவனத்தை விட்டு கிளப்புறேன்ற, அதுவும் கோபிகைகள் இருக்கா, ராஜா இருக்கா, உடல்ல கட்டி போட்ட யசோதை இருக்கா, கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் இருக்கா. இத்தனை பேரை விட்டுட்டு பணந்திலேருந்து தூக்கி 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 வளர்த்த அத்தனை கோபிகைகள் கோப்பர்கள் மாடுகள் கண்ணுக்குட்டிகள் புல்லாய் பிறவி தர வேண்டும் கல்லாய் பிறவி தர வேண்டும் கதற ஒரு பிருந்தாவனத்தை விட்டுட்டு தனி ஒருத்தனா போய் நான் கிருஷ்ணனை அழைச்சிட்டு வரேன்னா நடக்கிற காரியம். திருப்பதி பெருமாள் நான் தனியா தூக்கிட்டு வரேன்னா முடியுமா? அந்த மாதிரி பெருமாளை ஆலமரத்தை வேரோட பிடுங்குறேன்ற. ஆலமரம் கிருஷ்ணன், அது பிருந்தாவனத்துல செட்டிலான ஒரு மரம். அந்த மரத்தை அங்கேருந்து கிளப்பி கொண்டு வந்து மதுரையில நடுறேன்ற. நடக்கிற காரியமா? என்னடா தைரியம்னா கிருஷ்ணன் மேல இருக்கிற நம்பிக்கை. பிரபு, நீ கூப்பிட்டுட்ட, நீ அழிச்சுட்டு போற, நீ வரப்போற, எனக்கு ஒன்னும் தெரியாது. அழகாக கண்ண முடிந்தார். நிச்சயமா கிருஷ்ணன் அழைச்சிட்டு வர, கவலைப்படாதே. என்ன வார்த்தை, என்ன தைரியம், என்ன நம்பிக்கை! இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? நீங்க இந்த நம்பிக்கை வேணும். வீட்டுக்கு தெய்வம் சத்தியமா பெருமாள் ராத்திரி சொப்பனத்துல கூட வருவார். எத்தனை நாள் கூட்டிகள் உங்களுக்கு தான் தெரியும். எத்தனையோ நாள் பெருமாளை வந்து பார்த்துக்கள். பெருமாளை ஆத்துக்கு வாயேன், நம்ம ஆத்துக்கு வாயேன், ஆத்துக்கு வரலாம், வெளியில போயிருக்கா, தனியாத்தான் இருக்கேன், அழகா வா, என்னால முடிஞ்ச தெரியாத மாதிரி போட வந்து சாப்பிட்டுட்டு நம்ம ஆத்து கட்டில படுத்துக்கோ, கொஞ்சம் படுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் வேலை கிடையாது, ஆளெல்லாம் பிடிச்சு விடுறேன், ஏதோ நீ நல்ல விஷயம் சொல்லி கேட்கிறேன். இப்போ அர்ஜுனனுக்கு கீதையெல்லாம் சொன்னியாமே, எனக்கு அந்த மாதிரி ஞானம் இல்லை, நீ பேசுறத கேட்கணும் சொல்லேன்னு எத்தனை பேர் கூப்பிட்டுருப்பேன். அழைச்சிட்டு போகிறதுக்காகத்தான் கோவிலுக்கு வரணும். நான் கோவிலுக்கு போய் அகம்பாவத்துக்காக கோவிலுக்கு வரதே, இன்னைக்கு வந்தேன் பெருமாள் அழைச்சிட்டு போனேன்னு
அழைச்சிண்டு போகணும். பள்ளிக்கூடத்துல போய் குழந்தைகளை போற மாதிரி, ஸ்டேஷன்ல போய் விருந்தாளிகள் அழைச்சிட்டு போற மாதிரி கோயிலுக்கு வந்து தெய்வத்தை கிரகத்துக்கு அழைச்சிட்டு போகணும். அக்ரூரர் சொல்றா, அழைச்சிட்டு வரேன், நிச்சயமா அழைச்சிட்டு வரேன், சந்தேகமே வேண்டாம். அசந்து போய் பார்க்க முடியுமா? சத்தியமா முடியும், அழைச்சிட்டு வரேன் சொன்னது மட்டும் இல்லை. கணா கண்டேன் தோழினான்னு நாச்சியார் புலம்பி கூட கிடைக்காத ரங்கநாதன் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல உட்காந்து இவ பிருந்தாவனத்தை பத்தி பாடின உடனே அடுத்த நாள் அழிச்சுட்டு போயிட்டார். ஸ்ரீரங்கத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாடி. ஸ்ரீரங்கத்தை பார்த்து குழலழகர், வாயழகர், கண் அழகர், கொப்பூழில் எழு கமல பூவழகர் இத்தனை சொல்லி கிடைக்காத ரங்கன் வாரணமாயிர சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான். இது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான்னு சொல்லி கிடைக்காத ரங்கன் விருந்தாவனத்தே கண்டோமே. அதுவும் மாலாய் பிறந்த நம்பியா மாலே செய்யும் மணாளன். அன்புக்காக ஒரு அவதாரம், அன்புக்காகவே ஒரு ரூபம், கிருஷ்ண ரூபம். சம்பந்தம் இல்லாம பொய் பேசுற ஒரு தெய்வத்தை பார்த்தேளா? உடனே தோழிகள் எல்லாம் சொன்னாலாம், இந்த கருப்பன் இன்னும் கருத்து போயிடப்படாதுன்னு கருட ஆழ்வார் தன் சரக விரிச்சிண்டு மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. நித்தியம் யசோத மாடுமேய்க்கு அனுப்பும்போது பயல வெயில் எல்லாம் அலையாத, கருத்து போயிடுவேன், இதுக்கு மேல கருக்கிறதுக்கு அங்கே ஒண்ணுமே கிடையாது, கரிச்சாங்குஞ்சு அப்படி தொட்டா கருப்பு ஒட்டிக்கும். ஆனா அதுல யசோதைக்கு குழந்தை கருத்து போயிடுவானோன்னு பயமா. இது அம்மா கிட்ட சரிமா 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 எல்லாம் தலையாட்டும். பிருந்தாவனத்துக்குள் நுழைஞ்சுடுத்தோ அவ்வளவுதான், பண்ற அட்டகாசம் தாங்காது. நன்னா வெயில் அலையும். பார்த்தார் கருடாழ்வார், நமக்கு கைங்கரியமே இல்லையே, சரி பய கருக்கப்படாதுன்னு கொடை மாதிரி தன் ரக்கையை விரிச்சுண்டு கிருஷ்ணருக்கு இடத்துல மேல வட்டம் அடிச்சுட்டே சுத்தின்னு இருக்காரு. அப்படிப்பட்டதான ஒரு பிருந்தாவனத்துல பார்த்தோம்னு சொல்றேன். அந்த பிருந்தாவனத்துக்கு நான் போறேன், கிருஷ்ணனை பார்க்க போறேன். அழகா கிளம்பியாச்சு. அழகா ரதத்தை ஓட்டும் பொழுது கிருஷ்ணன் போய் காலில் விழுவேன். கிருஷ்ணன் வாங்கோன்னு என்னை சொல்லுவார், தொட்டி தூக்கி என்னை கட்டி அணைச்சிப்பார். பலராமனும் வாங்கோ உக்காருங்கோ அக்ரூரன்னு சொல்லுவார். ஆனந்தமா கோபர்கள், கோபிகைகள், மாடுகள், கண்ணுக்குட்டிகள், நந்தகோபர், யசோத எல்லாரையும் பார்ப்பேன். எவன் உலகளந்த பெருமாளோ, எவன் வைகுண்டபதியோ, எவன் மலையப்பனோ அந்த பெருமாளை நான் பார்க்க போறேன். ஆஹா அப்படின்னு நினைச்சுட்டே போறார். போகும் பொழுது ஒருவேளை பகவான் நான் கம்சனுடைய வேலைக்காரன்னு தள்ளி விட்டுருவானோ ஒரு க்ஷணம் மனசு நொந்து போயிடுத்தான். அப்புறம் சாச்சா இல்லை இல்லை, பகவானுக்கு ஹிருதயம் தெரியும், நான் போனாலும் அவன் குழந்தைன்னு என்னை ஏதுப்பான். அழுதுண்டே போறார். அழுது போனவர் பிருந்தாவனம் பக்கத்துல வந்துட்டார். பிருந்தாவனத்தை பார்த்த உடனேயே கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், மயிர்கால்கள் குத்திண்டு நிற்கிறா. இந்த காட்டுக்குள்ளதான் என் கிருஷ்ணன் இருக்கா, என் பிரபு இருக்கா, என் சுவாமி இருக்கா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இங்கதான் விளையாடின்னு இருக்கா, அட்டகாசம் பண்ணின்னு இருக்கா, விளையாட்டு விளையாடின்னு இருக்கா, வெண்ணையை திருடின்னு இருக்கா, ராசக்கிரீடை ஆடின்னு இருக்கா. हे प्रभो, हे गिरिधारी, हे गोपाला, हे मुकुंदा, हे माधवा, हे केशवा, हे वैकुंदा, हे नारायणा, हरे मुरारे அப்படின்னு நாமஜபம் பண்ணிட்டு உள்ள நுழையலான்னு பிருந்தாவனத்தை சேவிக்கலாம்னு பார்த்தா. அப்படி நமஸ்காரம் பண்ணலான்ற சமயத்துல பகவானுடைய திருவடி தடங்கள் தெரியறதான். சங்கு சக்கர முத்ரை நன்னா பளிச்சு பளிச்சுன்னு தெரிய, ஆஹா பிரபுடைய திருவடி தடங்கள் தெரியறதேன்னு அது அப்படியே விழுந்து அங்க பிரதட்சணம் பண்ணார். முதல்ல அங்க பிரதட்சணம்ன்ற கான்செப்டை கொண்டு வந்ததே அக்ரூரர் தான். அவ்வளவு அழகா கிருஷ்ணனுடைய திருவடி தடங்களாம். ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறித்தமைந்த இரு காலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகானின்ற இன்ப வெள்ளத்தில் பின்னையும் பெய்து பெய்து கருகார் கடல் வண்ணன் காமனார் தாதை தளர்நடை நடவானோ. பெரியாழ்வார் சொல்றார், இந்த குட்டி கிச்சாபய காலில் சங்கு சக்கர முத்திரையை வச்சுண்டு தத்தி 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 நடக்கிறது எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே மழை கொட்டி ஏறி ரொம்பி வழிஞ்சின்னு இருக்கு, இதை இன்னும் மழை கொட்டினா நல்லா வழியுமே, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இன்ப வெள்ளம் பொங்கி வழியறது கிருஷ்ணான்னு சொல்றார். அந்த மாதிரி அந்த திருவடி தடங்கள்ல விழுந்து பிறண்டு எழுந்து நேர நந்தகோபர் வீட்டுக்கு போயாச்சு.
இவர் எப்படியெல்லாம் நினைச்சாரோ அப்படியே கிருஷ்ணன் வாங்கோ அக்ரூரன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் எப்படியெல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டானோ அப்படியே அக்ரூரிடத்தில் அவன் பேசுறான். முத்து முத்தா அழகா. கேளுங்கோளே, லோகத்தில் எத்தனையோ பேர் பேசுறதை கேட்டாச்சு, சண்டையெல்லாம் போட்டாச்சு, டிவியில் விதவிதமாக பார்த்தாச்சு, எத்தனையோ கொடூரமான கேவலமான சப்தங்களை கேட்டாச்சு. ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணன் பேசுறதை கேட்க வேண்டாமா? போயிட்டே இருக்கே ஜன்மா. எல்லார் பேசுறதையும் கேட்டுட்டோம். திட்டுறதை கேட்டாச்சு, கொண்டாடுறதை கேட்டாச்சு, கதறதை கேட்டாச்சு, கேவலமாக பேசுறதை கேட்டாச்சு. இன்னைக்கு தான் கிருஷ்ணன் பேசுறதை கேட்க போகிறோம். அவன் பேசிட்டு தான் இருக்கான், கேட்கறதுக்கு நம்ம தான் தயாராக இல்லை. நித்தியம் வைகுண்ட பெருமாள் பேசிட்டு தான் இருக்கா. எத்தனை பேர் கேட்டிருக்காள்? கேளுங்கோ. போயின்னு இருக்கு ஜன்மா, குறைஞ்சுட்டே வர்றது. பயமுறுத்தல, சத்தியத்தை சொல்கிறேன், யதார்த்தத்தை சொல்கிறேன், நித்தியம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். பிரபு பேசின்னு இருக்கான், கேளுங்கோ. அர்ஜுனன் மாதிரி காலில் விழுந்து கதறி அழுங்கோ. நீ சொல்லுடா, நான் கேட்கறேன்னு கேளுங்கோ. சத்தியமா பேசுவோம். அந்த மாதிரியே கிருஷ்ணன் அழகா அக்ரூரிடத்தில் பேசினா. எல்லா விஷயத்தையும் சொன்னார். கொலை பண்றதுக்கு அழிச்சுட்டு போறேன்னு சொல்லலை. நந்தகோபர் யசோதையும் வேற வழி இல்லாமல் சரின்னு அனுப்பினா. காத்தால எல்லாருக்கும் கோபிகளுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்செடுத்து, இந்த மனுஷனுக்கு யார் அக்ரூரன்னு பேர் வச்சு தொலைச்சா? क्रूरமான ஸ்வபாவம் இவருக்கு, போய் क्रूரமே இல்லாத அக்ரூரன்னு யாரும் பேர் வச்சா அப்படின்னு சொல்லி வாயில வந்தபடியெல்லாம் திட்டுறா. கிருஷ்ணன் அழைச்சிட்டு போறாளே, எந்த விதத்துல நியாயம்னு ரதத்துக்கு முன்னாடி வந்து படுத்துட்டா, ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்பெல்லாம் சொல்றாளே சாலை மறியல் போராட்டம், எல்லாம் நம்ம கோபிகள் பண்ணதுதான். இன்னைக்கு வா சொல்ற பல விஷயங்கள் எல்லாமே புராண இதிகாசத்துல இருக்கிறத திருடி சுயலாபத்துக்காக பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவுதான். புராண இதிகாசத்துல சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. நல்லா ஞாபகம். முதல் சாலை மறியல் போராட்டம் அயோத்தியால நடந்தது. ராமன் காட்டுக்கு போகப்படாதுன்னு ஜனங்கள் எல்லாம் மனித சங்கிலி போராட்டம். அதுவும் அங்கதான் எல்லாம் கையை கொண்டு, ராமா உன்னை போக விட மாட்டோம், அப்படி போகணும்னா நாங்களும் வரோம். எல்லாமே புராண இதிகாசம் தான். இப்போ அவெல்லாம் ஒன்றும் புதுசாலாம் கண்டுபிடிச்சிடலாம், நான் இதை கண்டுபிடிச்சேன் அதை பண்ணேன்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கிறத திருடி இவ புதுசாக ஏதாவது பேர் வச்சுக்கலாமே ஒழிய எல்லாம் ஏற்கனவே நடந்தது தான், இருக்கிறதா நடந்துட்டு இருக்கிறது தான். அந்த மாதிரி எல்லாரும் கதற கிருஷ்ணன் திரும்பி வருவேன் கவலைப்படாதீங்க. ஆனால் எப்போ திரும்பி வருவேன் பய சொல்லலை. அழகா கிளம்பியாச்சு. போகிற வழியிலேயே அக்ரூரர் நினைச்சார், இந்த பிள்ளைகள் எப்படி போய் சாணூரன் முஷ்டிகனோட சண்டை போட போறது, இந்த பிள்ளைகள் எப்படி போய் குவளையா பீடத்தை வதம் பண்ண போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தார். யமுனை வழியா போயின்னு இருக்கா. அதுக்குள்ள சந்தியாவந்தனம் பண்ற நேரம் வந்துடுத்து. யமுனையில முங்கி குளிச்சு எல்லாம் தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆச்சரியமா அர்க்கியம் எல்லாம் விட்டுன்னு இருக்கார். யமுனையில முங்கினா ஆதிசேஷன் மேல அனந்த சயனனா கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்தார். என்னடா அது பையன் அங்கிருந்தானே இங்கெங்க வந்தான், தலையை தூக்கி பார்த்தார். ரதத்துல கிருஷ்ணன் பலராமன் உட்கார்ந்து இருக்கான். திருப்பி யமுனையில முங்கினா உள்ளுக்குள்ள ஆதிசேஷன் மேல அனந்த சேனனா கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கான். வெளியில எழுந்து பார்த்தா ரதத்தை இருக்கான், உள்ள பார்த்தா அங்கேயும் இருக்கான். உடனே கிருஷ்ணன் சிரிச்சுட்டே கேட்கிறான், என்ன அதிசயத்தை பார்த்தேன் பிரபோ? நீ என்ன அதிசயமோ அதை பார்த்துட்டேன்னுட்ட. நீ சாதாரண மனுஷன் நினைச்சேன், இல்லை நீ அதிசயமானவன் தான், அதிசய புருஷன்தான் தெரிஞ்சுடுத்து அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணனை அழைச்சிட்டு போனார். இத்தனை பெரிய பிருந்தாவனம், கோபிகைகள், நந்தகோபர் யசோத எல்லாத்தையும் ஜெயிச்சு 11 வயசு கிருஷ்ணனை பலராமனோட தனி ஒருத்தனா வந்து அழைச்சிட்டு போனார்னா அக்ரூருக்கு என்ன ஒரு பக்தி இருக்கணும் பார்த்துக்கோங்க. பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைங்கரியத்தை கொடுக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லீலையை வச்சிருக்கான். அவளை மாதிரி என் கூட ஏன் லீலை பண்ணலைன்னா பைத்திகாரதனம். யானைக்கு என்ன சாப்பாடோ அதை கொடுக்குறான், பூனைக்கு எது வேணுமோ அதை கொடுக்குறான். எனக்கு யானை சாப்பாடு வேணும்னு பூனை அடம் பிடிச்சிருந்தா சாப்பிட முடியாது, அப்படியே முயற்சி பண்ணாலும் கிளம்ப வேண்டியது தான், இருந்து அனுபவிக்க முடியாது. பூனைக்கு ஏதோ ஒரு கொட்டாங்குச்சியில் பாலை கொடுத்தாலே போதும், யானை மாதிரி உருட்டி உருட்டி பிரிச்சா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பூனையுடைய பால் யானைக்கு ஆகா. இதுக்கு என்ன உண்டோ அதை கொடுக்குறான், அதுக்கு என்ன உண்டோ அது தெய்வம் கொடுக்கறது. அவாளுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அனுபவிச்சுட்டு நாம ஜபம் பண்ணிட்டு தெய்வம் எந்த சிட்டியில் வச்சிருக்கோ அந்த சிட்டியில் இருந்துன்னா வாழ்க்கை சுகம். அதை விடுத்துட்டு அவா அப்படி இருக்காளே இவா அப்படி இருக்காளே பாவம் பண்றவெல்லாம் நன்னா இருக்கானேன்னு புலம்பினா கோடி ஜென்மானாலும் புலம்பின்றே கடக்க வேண்டியதுதான். தெய்வம் இல்லை இல்லைன்னு சொல்ற நாஸ்திகன் நல்லா இருக்கானே, நான் நித்தியம் கோவிலுக்கு போயிட்டு வரேன், நான் படாத பாடுபடுறேன்னு புலம்புங்கோ. யாருக்கு ஒரு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். நித்தியம் கோவிலுக்கு போயிட்டு வரனால ஓரளவுக்காவது நன்னா இருக்கு, இல்லையோ
படாத பாடு. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, தெய்வம் எல்லாத்தையும் குறைச்சிட்டு தான் வருது. மகாபாபிகளை நன்னா வச்சிருக்கனா இன்னைக்காவது ஒரு நாள் திருந்துவான்றதுனால எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கோ, தெய்வத்துக்கு எல்லாம் தெரியும். உங்கள் தர்மம் என்ன உண்டோ அதை பண்ணிண்டு உங்கள் கர்மாவை பண்ணிண்டு பகவன் நாமத்தை சொல்லிட்டு இருந்தேன்னா வாழ்க்கை யதார்த்தமாக சௌக்கியமாக இருக்கும். அக்குழர் அப்படி தனி ஒருத்தனா நின்றுண்டு கிருஷ்ணன் அழைச்சிட்டு வந்தார். நான் என்ன பெருசாக காரியம் சாதிச்சுட்டேன், இத்தனை வருஷம் திருக்கோளூரில் இருக்கேன், ஒரு நாளாவது வைத்தமானி பெருமாளை வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பேனா? அவர் தான் வந்தாரா? அவரை கூப்பிடுற மாதிரி அக்குரர் மாதிரி பக்தி தான் எனக்கு இருந்துதா? நான் தண்டம். நான் இந்த திருக்கோளூரில் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? என்ன மாதிரி ஒருத்தி திருக்கோளூரை விட்டு போகிறதுனால வைத்தமானி பெருமாளுக்கு ஒரு நஷ்டம் இல்லை. நான் மொசல் புழுக்க, இந்த முயலுடைய மலம் இருக்க, அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. பசுமாட்டுடைய சாணி எருமாட்டுடைய சாணியாவது எதுக்கானும் பிரயோஜனப்படும். மொசல் புழுக்க ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அது வரப்பில் விழுந்தா என்ன, வயலில் விழுந்தா என்ன? ஒரு மாட்டு சாணம் வயலில் விழுந்ததுன்னா செடிக்கு உரமாக இருக்கும், வரப்பில் விழுந்தால் வீணாக போகிறத அடிச்சுக்கலாம். மொசல் புழுக்க எங்கே விழுந்தாலும் அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி நான் ஒரு மொசல் புழுக்க, நான் வரப்பில் கிடந்தா என்ன, வயலில் கிடந்தா என்ன, திருக்கோளூரில் இருந்தால் தான் என்ன, இதை விட்டு போனாதான் என்ன? நான் போகிறதுனால வைத்தமானது பெருமாளுக்கோ திருக்கோளூருக்கோ ஒரு நஷ்டம் இல்லை. உங்களை மாதிரி பெரியவா அப்பப்போ பெருமாளை பார்க்க வந்தேன்னா பெருமாளுக்கு மங்களாசாசனம் நடக்கும், நித்தியம் உற்சவம் நடக்கும், வாரம் உற்சவம் நடக்கும், ஒவ்வொரு கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷத்துக்கு உற்சவம் நடக்கும், மாதம் உற்சவம் நடக்கும், அயனோத்சவம் நடக்கும், தட்சிணாயனம் உத்தராயணம் உற்சவம் நடக்கும், வருஷ உற்சவம் நடக்கும். என்ன மாதிரி இருக்கிறவர்னால ஒரு நஷ்டமும் இல்லை, ஒரு பெரிய லாபமும் இல்லை. அதனால் நான் திருக்கோளூரை விட்டு போனா என்ன குத்தம் அப்படின்னு சுவாமி ராமானுஜரை கேட்காம அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. 11 வருஷம் காத்து கடந்து பகவன் நாமத்தை சொல்லி பகவான் மேல பரமபிரீத்தி கொண்டு தனி ஒருத்தனா போய் பெருமாள் அழைச்சிட்டு வந்தாரே, அந்த மாதிரி பக்தி பண்ணாம தண்டமா இத்தனை வருஷம் உடம்ப வளர்த்திருக்கேன். இப்ப கூட இந்த ஊர்ல என் உடம்புக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு கிடைக்கல, தங்கறதுக்கு இடம் கிடைக்கல, விட்டுண்டு ஓடின்னு இருக்கேனே, இவ்வளவு தூரம் சுயநலவாதியா இருக்கேனே, நான் இருந்தா என்ன, திருக்கோளரை விட்டு போனா என்ன, எந்த விதத்துல யாருக்கு நஷ்டம்னு சுவாமி ராமானுஜரை பார்த்து இந்த பெண் பிள்ளை கேட்டுட்டான். உடனே சுவாமி ராமானுஜர் கண்கள் அகண்டு விரிஞ்சு போயிடுத்தேன்னா, பாகவத்தில் உபன்யாசம் பாகவத சப்தாகம் பண்ணோம்னா கூட ஏதோ சில விஷயங்களை முக்கியமாக சொல்லிட்டு போயிடுவோம். அக்குரர் போனார், அழைச்சிட்டு வந்தார், இவ்வளவுதான் சொல்லுவோமே ஒழிய அதுக்கு மேலே யாரும் விஸ்தாரமாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, கேட்குறவாளுக்கும் பொறுமை இல்லை. போனார் அழைச்சிட்டு வந்தார், இவ்வளவுதானே, இதுக்கு என்ன ஒரு பெரிய வியாக்கியானம் வேணுமான்னா? போனார் அழைச்சிட்டு வந்தார், ஏதோ ஒரு சாதாரண மனுஷால் அழைச்சிட்டு வந்தார்னா பெரிய விஷயம் இல்லை. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை பிருந்தாவனத்தை விட்டே அழைச்சிட்டு வந்தார். என்ன ஒரு பக்தி இருக்கணும்! இந்த ஒரு விஷயத்தை அந்த பெண்பிள்ளை பிடிச்சாலும் சுவாமி ராமானுஜர் கூடவே இருக்கிற சிஷ்யாளுக்கு இந்த பெரிய விஷயம் தெரியலை. ஒரு பெண் பிள்ளைக்கு இந்த சின்ன விஷயம் ரொம்ப பெருசாக தெரிஞ்சுடுது. ஆழ விருஷம் பெருசாக தான் இருக்கும், விதை என்னமோ சின்னதுதான். இந்த பெண் பிள்ளை யாருமே கவனிக்காம இது ஒரு சாதாரண விஷயம்னு தள்ளினதை இது பெருசேன்னு எடுத்துன்னு பேசிட்டார். சுவாமி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷம், எப்படி ஒரு ஞானம்! உடனே பார்த்தார் பெண் பிள்ளை, ஏம்மா இவ்வளவு தெரியறதோன்னு கண்ணாலேயே தான், பேசவே இல்லை, கண்ணால ஒரு பார்வை பார்த்தார். அழைத்து வருகிறேன்னு அக்ரூர மாதிரி பண்ண முடியலேன்னு நினைக்கும் பொழுதே பண்ண வைத்தமானது பெருமாள் எப்பான்னு நினைச்சா உன்னால முடியாதோ, அதுக்காக கோச்சிண்டு போவியோனி அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தார். பார்த்த பார்வையிலேயே இப்போ ஹிருதயத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடுத்து. அதாவது அக்ரூர மாதிரி நான் பக்தி பண்ணலையே, இவ்வளோ நாள் வாழ்க்கையை வீணடிச்சுட்டேன் ஒரு அழுக அவளுக்குள்ள. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேரை பார்த்து பொறாமப்பட்டிருக்கோம். அவள் சீக்கிரத்தை பணக்காரளாயாச்சு, அவள் பிள்ளை ஃபாரின் போயாச்சு, என்னமோலாம் நிறைய உண்டு. பொறாமையை பற்றி சொல்ல வேண்டாம். பாகவதம் கூட 7 நாளில் முடிச்சுடலாம், ராமாயணம் கூட 9 நாளில் முடிச்சுடலாம். மனுஷாவுடைய வயிற்றுச்சலை கோடி கோடி ஜென்மாசனம் முடிக்கவே முடியாது. சத்தியத்தை சொல்கிறேன், சத்தியத்தை சொல்கிறேன். ஒன்றும் வேண்டாம், யாருக்காவது ஒரு வியாதி வந்துடுத்து ஊரில் இருக்கவாள் ஐயோ பாவம்னு சொல்லியாச்சுன்னா, ச்சே எல்லாரும் அவளை பார்த்து தான் இறக்கப்படுறா, என்னை பார்த்து 4 வார்த்தை நல்லா இருக்கான்னு கேட்கறதுக்கு ஒரு நாய் இல்லைன்னு சொல்லுவான். எல்லாத்துக்கும் பொறாமை, எல்லாத்துக்கும் வயிற்று, என்ன வாழ்க்கை!
போட்டி போட்டாலும் பக்தாளோட போட்டி போடுவோளே. ஏன் திரும்ப 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 அல்ப மனுஷாலோட ஒரு போட்டி? இந்த பெண் பிள்ளைக்கு அக்ரூரரோட ஒரு போட்டியாம். நான் அக்ரூரர் மாதிரி பக்தி பண்ணலாம், நான் தண்டம் வாழ்ந்து என்ன பிரயோஜனத்தை கண்டேன், என்னால் யாருக்கு என்ன சுகம்னு ஒரு கேள்வி. அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. சுவாமி ராமானுஜர் பார்த்த உடனேயே இவளுக்கு அக்ரூர மாதிரி தானும் கிருஷ்ணனை அழைச்சிட்டு வர முடியும்னு நல்ல நம்பிக்கை வந்துடுத்து. நான் கூப்பிட்டா வைத்தமானிதி பெருமாள் வருவார் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுத்து. மனசுக்குள்ள உடனே அந்த ஆத்மாவுக்கு தெரியுமே, மனசுக்கு தெரியுமே நல்லது என்னன்னு தெரியுமே. உடனே பார்த்து ஆஹா இவர் கிடைச்சிருக்கார். நம்ம மனசுக்குள்ள என்னென்ன ஆதங்கம் இருக்கோ எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துடுவோம். எந்தெந்த பக்தர்கள் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறோமோ அத்தனையும் இவரிடத்துல சொல்லிடுவோம். இவர் கடகடன் நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவார், கடகடன் வாழ்ந்துடலான்னு ஒரு ஆசை. இதுதான் பெண் பிள்ளை ரகசியம். 81 வாக்கியத்தில் ஒரு வாக்கியம் இன்னைக்கு சொல்லியிருக்கோம். மீதி 80 இருக்கு. நிச்சயமாக 15 நாளில் முடிக்கிறதுக்கு வைகுண்டபதி பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். அடுத்து என்ன ரகசியம் சொன்னார்னு நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா சமயத்தில் ராமாயணம் வரும், சமயத்தில் பாகவதம் வரும், சமயத்தில் மகாபாரதம் வரும். நாளைக்கு என்ன வரும்னு நாளைக்கு வந்து பாருங்க. ராதே கிருஷ்ண.